இன்னைக்கு நம்ம குரோகோஸ் பாஸ்கெட்பால் சீசன் 3 24th எபிசோட தான் பார்க்க போறோம். கொஞ்சம் சுயநினைவுக்கு வந்து ஆகாஷியுமே அவங்க பசங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு கமான் நானும் திருப்பி மேட்ச்ல இறங்குறேன், நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். ககாமி குரோகோன்னு சொல்லி எல்லாருமே ஜெயிக்கணுங்கிற முனைப்போடு தான் உள்ள இறங்கி இருந்திருப்பாங்களா. அண்ட் அப்போ ஆகாஷி பாலை எடுத்துட்டு வர ககாமினால ஆகாஷிய தடுக்க முடியல. அண்ட் அது மட்டும் இல்லாம குரோகோ தடுக்க வந்தாலுமே அப்புறம் குரோகோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லைன்னு அசால்ட்டா அங்க லியோக்கு ஒரு பாஸ போட லியோக்கு அந்த பாஸ் அவ்வளோ ஸ்மூத்தா வந்து கையில லேண்ட் ஆயிருந்திருக்கும். அவனுக்கு பாயிண்ட ஸ்கோர் பண்றதுமே சுலபமா இருந்திருக்க. இதை கவனிச்ச மத்த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள் இருக்கிற பிளேயர்ஸும் இதோட ஆகாஷி நம்ம கூட ஆடும்போது இருந்த மாதிரியா விளையாடுறான் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த பர்சனாலிட்டி ஷிஃப்ட்ங்கிறது ஆகாஷிய பயங்கர கம்போஸ்டா யோசிக்க வச்சிருந்திருக்கும். ஆகையால் அவனோட டீம்மேட்ஸ் எப்படிப்பட்டவங்கன்னு ஆகாஷிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆகையால் அவங்களுக்கு எது வருமோ அது எல்லாத்தையும் அட் த பெஸ்ட் யூஸ் பண்றதுக்கு ஆகாஷி முயற்சி பண்றான். ஆகாஷியோட இந்த கரெக்டான பாசஸ் அது ஒரு விதமான ரிதம்ல இருக்கும். அதனாலேயே பிளேயர்ஸுக்கு யார் யாரெல்லாம் அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ரிதம்ல கரெக்டான ஒரு பாசஸ் எல்லாம் மேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களோட கேம் பிளேங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். என்ன சொல்ல போனா மேட்சே இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. ஒரு டீமா நம்ம சரினா அவனுங்க எதிர்த்து நிக்கிறானுங்க. ரொம்ப முக்கியமா நம்ம ஆகாஷி அங்க ஜோன்ல என்டர் ஆக, ஆகாஷி மட்டும் இல்ல ஆக்சுவல் ஜோன்ல இல்ல அப்படின்னாலும் ஆல்ரெடி விளையாண்ட கேம் பிளே விடவுமே இன்னும் பெட்டரா ஒரு படி மேல ஆல்மோஸ்ட் ஜோன் கிட்ட அப்படின்னு சொல்லி மத்த பிளேயர்ஸ் மத்த டீம்ல இருக்கிற எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் ஆஃப் த பெஸ்டை கொடுக்கறதுக்காக அங்க தயாரா இருக்கிறானுங்க. அந்த கோட்டாருங்கிற பையன் கிட்ட தான் பால் இருக்கு. அவனை தடுக்கிறதுக்காக ககாமி முயற்சி பண்றங்காட்டி ககாமி தாண்டி போக முடியாதுன்னு தெரியுது. அதனால ஆகாஷிக்கே பாஸ் போட்டாடுறான். ஆகாஷி மயாசுமி கிட்ட பாஸ் போட மயாசுமியும் அப்படியே ஒரு பாலை செட் பண்ணி கொடுக்குறான். நேரா பாஸ்கெட் கிட்ட தான் செட் பண்ணி வைக்கிறானா நெபுயா தான் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் ககாமியும் அதை தடுக்கிறதுக்காக வரான். ஆனா அவனால அது முடியல. ஏன்னா ககாமி ஜம்ப் பண்றதை விடவுமே உயரமா குதிச்சு அந்த நெபுயா அதை ஸ்கோர் பண்றான். ஏன்னா இருக்கிற எல்லாரும் அவனோட பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டை கொடுக்குறானுங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆபத்து. ஆனா அந்த பெரிய ஆபத்துக்கெல்லாம் மேல ஒரு ஆபத்தா நம்ம ககாமி பையன் லைக் அங்க பயங்கரமா டயர்ட் ஆக ஆரம்பிக்கிறான். கோச் ரிக்கோக்கும் ஆஹா அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி லைட்டா பதற ஆரம்பிச்சிடும். ஏன்னா டைம் அவுட்டும் கேட்கறதுக்கு எந்த ஒரு டைம் அவுட்டும் மிச்சம் இல்ல. ஹியூகா சீனியர் ஸ்கோர் பண்ணலான்னு பார்த்தாலும் அந்த லியோ உள்ள வந்து கை வச்சாராம். பால் ரீபவுண்ட் ஆகிற பால நம்ம கியோசி சீனியரால எடுக்க முடியல. அவரோட கால் இன்ஜுரி அதை தடுக்குது. நெபுயா அசால்ட்டா அதை எடுத்து அந்த கோட்டாரு பையனுக்கு போட அவனை தடுக்கிறதுக்காக இசுகி பையன் வரானா முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது ஸ்லோ டவுன் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி அவன் முயற்சி பண்ணும்போது அவனை தாண்டியும் போக குரோக்கோவும் தடுக்கிறதுக்காக வரான். பட் அன்பார்ச்சுனேட்லி குரோக்கோ அங்க ஒரு ஃபவுல் மேக் பண்ணிடுறானா. சோ ஃபவுல் வந்துருச்சு அது வேற விஷயம். பட் இருந்தாலும் அங்க நம்ம ஹீரோஸ் எல்லாரும் பயங்கர டயர்டா இருக்கிறானுங்க. ஆனா ரகுசான் விட்டா பொழந்துருவானுங்க போல. எல்லாரும் சம ஃபார்ம்ல இருப்பானுங்களா. அப்போ அங்க ஆடியன்ஸ்ல இருந்து யாரோ ஒருத்தங்க நம்ம குரோக்கோக்காக சீர் அப் பண்றாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம குரோக்கோவோட பாலிய நண்பனா இருக்கும். அவனை பார்க்கும்போதே குரோக்கோக்கு பயங்கர ஹாப்பியா இருக்குமா. இதை கவனிச்ச அவமேனேவும் சரின்ட்டு டேய் ஒழுங்கா மேட்ச் ஜெயிச்சிருங்க சரியா, எங்கேயாவது எங்களை தோக்கடிச்சிட்டு போய் அங்க தோத்து போனீங்கன்னா மௌனே வந்தனும் எதுல அடிப்பன்னு தெரியாதுன்னு கத்திட்டு இருக்க. ரியோட்டாவும் சீர் அப் பண்றான். ஷுட்டோக்குல இருந்தும் சீர் அப் பண்றாங்க. நம்ம டட்சியா முராசகி கிட்ட என்னப்பா நீ சீர் அப் பண்ணலையா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் இவன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சோ இந்த சீர் அப் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம ஹீரோஸ்க்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கும். ஆனா மாரல் சப்போர்ட் வச்சுட்டு மட்டும் ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கணும்னா ஏதோ ஒரு பிளான் வேணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க அப்போ ககாமிக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுமா. பசங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் டைம் இருக்கும். ரகுசான் 103 நம்ம ஹீரோஸ் 96ன்னு சொல்லி கிட்டத்தட்ட 7 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல ரகுசான் லீட்ல இருப்பாங்க. ஏன்னா அவனுங்க பிளான் பண்றாங்கன்னு எல்லாரும் யோசிக்கும் போது அப்போ அவமனேவும் மேபி அந்த ஜோன்ல செகண்ட் டோரை அவனால நீக்க முடியுமோ என்னாலேயே பண்ண முடியல பண்ணுவானா என்னன்னு யோசிக்க ஆகாஷி பால் எடுத்துட்டு வரும்போது அவனை தடுக்கிறதுக்காக ககாமின்னு சொல்லி எல்லாரும் அங்க நிப்பாங்க. ஓகே ஃபைன் ஓரளவுக்கு அவனுங்க தயாரா இருந்தாலும் கண்டிப்பா அவனுங்கனால நம்மள தோக்கடிக்க முடியாதுன்னு அந்த கோட்டாருக்கு ஒரு பாஸ் போட அவன் தான் ஸ்கோர் பண்றதுக்காக வருவானா. ககாமியை தடுக்க ட்ரை பண்ணுவான். அண்ட் திருப்பியும் ககாமி அங்க ஜோன்ல என்டர் ஆகுற மாதிரி இருக்கும். நீ தடுக்க வருவான்னு எனக்கு தெரியும்டி மாப்பிள்ளன்னு அசால்ட்டா அந்த கோட்டாரு ஒரு டபுள் கிளச் மூலமா பாயிண்ட் எடுக்கலான்னு பார்த்தா அதான் நம்ம கேப்டன் ஹியூகா தட்டி விடுறாரு. இது ஆகாஷிக்கு கொஞ்சம் அதிர்ச்சி தான். எப்பறாது எல்லாரோட மூவ் ஒரே சிங்க்ல இருக்கிற மாதிரி தெரியுது. ஹவுஸ் இட் ஹேப்பனிங்னு நினைக்க அப்ப அங்க என்ன நடக்குதுன்னு கிராக் பண்ண அவமனே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிப்பானா. அதுவே இப்ப நம்ம ஹீரோஸ் பால் எடுத்துட்டு வர அதை தடுக்கிறதுக்காக ஆகாஷியும் அங்க நிப்பான். பார்த்தா எல்லா பிளேயர்ஸ் மூவும் கரெக்டா நம்ம ககாமிக்கு ஏத்த மாதிரியே எல்லாருமே வந்து மூவ் ஆயிட்டு இருப்பாங்க. எல்லாரும் ஒரே சிங்க்ல இருக்கிற மாதிரி தெரியும். மேபி ககாமி ஆக்சுவலான ஒரு ஜோன்ல என்டர் ஆயிட்டானோ அப்படின்னு சொல்லி ஆகாஷி ஷாக் ஆகும் போதுதான் அந்த ஜோன்ல செகண்ட் டோரும் ஓபன் ஆகுது. இந்த ஜோன்ல சண்டை போறது ஒரு ட்ரூ ஜோன் அவேக்கன் பண்றதுங்கிறது தனி நபரா இருந்து ஜெயிக்கிறதுங்கிறது கிடையாது, ஒரு டீமா இருந்து ஆடுறதுன்னு சொல்லியிருப்பான். அதே தான் இங்க அவமனேவும் எக்ஸ்பிளைன் பண்றான். அதனால தான் என்னால அந்த செகண்ட் டோரை நீக்க முடியலையான்னு.
ஏன்னா அந்த டோர் பக்கத்துல ஏதோ ஒரு பிளாக் கலர்ல ஒரு உருவம் இருக்கும் அப்படின்னு அவமனே சொல்லியிருந்திருப்பான்ல, அந்த உருவம் அப்படிங்கிறது நம்ம குரோக்கோவா தான் இருப்பான். யாருக்கு? போத் அவமனேக்கும் சரி நம்ம ககாமிக்கும் சரி. ஆனா அவமனே அன்னைக்கே பிரிட்ஜ் கடையில வச்சு இனிமேல் நீ இல்லைனாலே என்னால ஸ்கோர் பண்ண முடியும்னு சொல்லி குரோக்கோவை விட்டுருந்திருப்பான், அபாண்டன் பண்ணியிருந்திருப்பான். அதனால தான் அவனால அந்த ட்ரூ ஜோன் அப்படிங்கிற விஷயத்த அவேக்கன் பண்ண முடியல. இப்போ சேரினோட பசங்க எல்லாருமே வெறும் அவங்களோட ஐ கான்டாக்ட் மூலமா அவங்க அடுத்தடுத்து என்னென்ன மூவ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே அந்த அளவுக்கு லைக் ஒரு மாதிரி சிங்க்ல இருப்பானுங்க. ஆனா அவங்க எல்லாரோட இந்த சிங்க் அப்படிங்கிறது ஒரு ரேஷனலா ரீசனபிளான விஷயம் கிடையாது, பியூர்லி இன்ஸ்டிங்க்ட். கண்டிப்பா அவன் இதை பண்ணுவான், நம்புவான், இவ்வளவு நாளா கூட தானே இருந்திருக்கான் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டிங்க்ட்ல தான் அங்க அவங்களோட கேம் பிளே அப்படிங்கிறது அமைய செய்கிறது அண்ட் பாயிண்டும் எடுக்கிறாங்க. ஈவன் அகாஷிக்கும் அப்பதான் புரியுது, ஓகே அப்படின்னா ஒரு ஜோன் அப்படிங்கிறது ஆக்சுவலாவே டீமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆடுறதானே தவிர தனிப்பட்ட முறையில ஜோன் அப்படின்னு எதுவுமே கிடையாதோ அப்படின்னு புரிய வருது. ஈவன் குரோக்கோவோட ஃப்ரெண்டுமே ஆஹா பயங்கரமா ஆடுறானுங்களே, எனக்கும் அவனு கூட ஆடணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி செம்ம எக்ஸைட் ஆகுறான். மேபி என்னால கூட தனியா விளையாண்ட ஜெயிக்க முடியாது போலேன்னு அவமனே சொல்லும் போது அதுக்கு மோமோவும் யா கரெக்டா தான் சொல்றேன்னு சொல்லுவா. அங்க என்னதான் நம்ம ஹீரோஸ் அண்ட் ரகுசான் மாறி மாறி போட்டி போட்டு ஆடிட்டு இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு ஆகாஷி ஆப்போனன்ட்ஸோட மூவ்மெண்ட்டை ப்ரிடிக்ட் பண்ணி அவனோட பிளேஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பான். இருந்தாலும் அது பெருசா யூஸ் ஆகுற மாதிரி தெரியாது. அண்ட் அப்போ ஒரு பாயிண்ட்ல அகாஷி உங்களுக்கு எங்களை தோக்கடிக்கிறதுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தாதான்னு சொல்லி அவன் ஒரு பாயிண்ட்டை ஸ்கோர் பண்ண அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ.